எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்கள் டிராஃபிக்கு. சிக்னல் ஓப்பன் ஆச்சு. இந்த சிக்னல் ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சிக்னலுக்கு அப்புறம் தான் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புது பிரிட்ஜில் ஏற போகிறோம். இப்படி நாங்கள் போவோம். அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் மறைச்சிட்டே போகிறான். அடுத்த சிக்னல் இல்லை பிரிட்ஜ் தான். இல்லை இங்கே ஒரு கட்டை இருக்குது. இங்கே பாருங்கள், தங்கமயில் ஜுவல்லரி. இதுதான் ஃபஸ்ட்டு சென்னையில். இதுதான் ஃபஸ்ட்டு தங்கமயில். ஓ, தங்கமயிலோட ஃபஸ்ட்டு பிரான்ச் சென்னையில். பார்த்துக்கோங்க. தங்கமயில் எங்கே இருந்தது? மதுரையா? அது அந்த பக்கம் தான், சவுத்தில் தான். பாருங்க, அந்த போர்டை பாருங்க. இதாப்பேட்டை டி நகர் போகிற வழி. பிரிட்ஜு மேலே ஏற சொல்லி போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? இதான் நம்ம பிரிட்ஜில் ஏற போகிறோம். இது பழைய நார்த் உஸ்மான் ரோடு பிரிட்ஜு தான். இந்த பிரிட்ஜு தான் கனெக்ட் பண்ணி மவுண்ட் ரோடில் கொண்டு விட்டுட்டாங்க. மவுண்ட் ரோடுக்கு முன்னாடி பாருங்கள், பிரிட்ஜ் ஏறினோன்னா வண்டி ஃப்ரீ ஆகிடுச்சா? நார்மலாகவே இந்த பிரிட்ஜு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பாருங்க, நெல்லி, சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ் எல்லாமே இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. எல்லாம் எங்கள் ஏரியாலே இருக்குது. நான் இங்கெல்லாம் வர வேணாம். டி நகர் வந்தால் தானேங்க டி நகர் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வரலாம். கூட்டத்தில் வந்து ரசிக்கிட்டு போனால் தானே. இதில் பாருங்கள், இப்போ லெஃப்ட்டில் இறங்கினா கீழே இறங்கிடலாம், பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். அப்படி பஸ் ஸ்டாண்டு போக வேணாலும் நேராக போனீங்கன்னா மவுண்ட் ரோடு போயிடலாம். இதுதான் அந்த பிரிவு. கடை திரும்ப பிரிட்ஜ் வேலையே இருக்குது, தெரியுதா? சரவணா ரெண்டாவது போத்தீஸ். இது வந்து சிவ கோயில் தானே. இது சிவா விஷ்ணு டெம்பிள். இந்த பக்கம் பார்லாம் இருக்குது, ஈகிள் பார். இப்போ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். இது பர்கிட் ரோடு. பஸ் ஸ்டாண்டு நமக்கு ரைட் சைடு இருக்குது, தாண்டிட்டோம். அதையும்